Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 943வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் அப்டேட், போகோல இருந்து போகோ F5 ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. விலை அதிகமோன்னு தோணுது, ஓகேன்னு தோணுது, அதை பத்தி ஷேர் பண்றேன். ரியல்மில ஒரு 1 TB வெர்ஷன் வர போகுதாங்க, ரியல்மியோட 11 Pro Plusல. இது போக இன்னைக்கு வேற ஒரு சில மொபைலோட லான்ச்சும் தெரிய வந்திருக்கு, வேற ஒரு சில நியூஸும் இருக்கு. என்னென்னு ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ரொம்ப நாளாவே போகோல இருந்து ஒரு TWS வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை பத்தின லீக்ஸ் வந்திருக்கு. போகோல இருந்து போகோ பாப் பட்ஸ் அப்படின்ற நேம்ல ரொம்ப சீக்கிரமா ஒரு TWS வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச டிசைனை பார்க்கும்போது இந்த ஏர்பாட்ஸ் மாதிரியான டிசைன்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு குட்டி லீக்ஸ் வந்திருக்குங்க. அடுத்து ரியல்மி வந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரியல்மி 11 Pro Plusல ஒரு 1 TB வெர்ஷன் எட்டு வர போறாங்களாம். ரியல்மி இந்த மொபைலோட பிரைஸ் எங்க கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே 1080 நேம மாத்தி டிமென்சிட்டி 7050 கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்க ப்ராசர் சேஞ்ச் ஆகல உண்மையா சொல்லணும்னா. ஸோ இந்த மொபைல் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க வந்து 1 TB வெர்ஷன் வேற எட்டு வர போறோம், 12 GB ரேமோட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வேலை அப்படி வந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பா விலை தாறுமாறா ஏறிடும் அப்படின்றதுலாம் மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வேற ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க. 200 MB கேமரான்றத நீங்க வந்து ஒரு கிமிக்கு நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கன்ற மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. ஏற்கனவே அவங்க 200 MB கேமரா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேமரா கிமிக்கா அப்படின்னு எதன் அடிப்படையில் கேட்கறாங்க அப்படின்றது தெரியலங்க. ஸோ பார்ப்போம். ரியல்மியோட 11 Pro Plus நாளைக்கு லான்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சைனாலலாம் லான்ச் ஆகிட்டு பார்ப்போம். அடுத்து ஐபோன் அவங்களோட சைஸை ரொம்ப பெருசாக போறாங்களாங்க. iPhone 15 வேற சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. iPhone 16க்கான ஒர்க் அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சாம். iPhoneல iPhone 16 Pro 16 Pro Max இந்த ரெண்டு மொபைல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. என்ன தெரியுமா, இந்த டைம் டிஸ்பிளேயை ரொம்ப பெருசாக்க போறாங்களாம். iPhone 16 Proலயே 6.3 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருக்குமாம். Pro Maxல மோர் தென் 7 இன்ச் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. 6.9 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுதுங்க. ஸோ ஐபோன் ரொம்ப பெருசாயிட்டே போகுது. எனக்கு ஏற்கனவே இப்ப இருக்கிற 14 Pro Maxே கையில வைக்கும் போது கொஞ்சம் மொபைல் பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இன்னமும் பெருசாகிறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஐபோன் பெசல்ஸ் இந்த டைம் ஸ்லிம் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்துருந்தேன். ஒருவேளை பெசல்ஸை நல்ல ஸ்லிம் ஆக்கி அதுல டிஸ்பிளே இட்டு வந்தாங்கன்னா ஓகே, இல்ல மொபைலே ஓரளவு பெருசாச்சு அப்படின்னா ரொம்ப பெருசா தெரியும் ஐபோன்ஸ். அடுத்து இந்தியால iQooவோட Z7S அப்படின்ற ஒரு மொபைல் இப்போ வந்து கூகுள் பிளே கன்சோல்ல ஸ்பாட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து கரெக்டா இந்த மொபைல் அப்படின்றத சொல்ல முடியலங்க. ஏன்னா ஏற்கனவே சைனால iQooல இருந்து iQoo Z7X அப்படின்ற மாதிரி ரெண்டு மொபைலை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுல எதை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவுக்கு Z7S கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ சீக்கிரமா இந்தியால iQoo Z7S அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து போகோல இருந்து போகோ F5 இதை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே இதுல என்னென்ன ஸ்பெக்ஸ் வரும் டீடைல் எல்லாம் அடிச்சு தோச்சாச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு, சேஞ்ச் சுத்தமா கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இதனோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இதனோட பேஸ் வேரியண்டா 8GB 256GB தான் வந்திருக்கு. பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 அப்படின்னு பிரைஸ் பண்ணிருக்காங்க. 30,000 அப்படின்றது ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், ஓகேயான பிரைஸ் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 30,000 எட்டு வருவாங்க அப்படின்றது 28-27,000 கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே பண்ணிட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சேல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்றோம், நம்ம ICICI கிரெடிட் கார்டுக்கு 3,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களால டைரக்டா 27,000 அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்கிட முடியும். இது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆஃபர்ஸும் இருக்குங்க. என்னன்னா இந்த மொபைலுக்கு 2 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ரொம்ப பெரிய விஷயம் சொல்ல மாட்டேன். நிறைய கம்பெனிஸ் 5 வருஷம் வரைக்கும் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனா என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்க வாரண்டிங்க இப்ப போகோ மேல இருக்க ட்ரஸ்ட் எல்லாருக்கும் குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால 1 வருஷம் வாரண்டிக்கு பதிலா 2 வருஷம் வாரண்டி தராங்க. ஸோ இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா 2 வருஷத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, சில சமயம் வாரண்டிலே அவங்க வந்து உருட்டி நம்ம மொபைலை சர்வீஸ் பண்ணி தராம போயிருவாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கு, இந்த வாரண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்பலாம் அப்படின்ற மாதிரிங்க. இந்த இடத்துல ஒரு சிலருக்கு கேள்வி வரும், என்னப்பா இப்படி சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் சேல வாங்க முடியாது, 2வது சேலாம் வாங்கினா 30,000 கொடுத்தானா வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கேள்வி வரலாம். எப்பவுமே போகோ எப்படி பண்ணுவாங்க,
பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ல ஒரு பிரைஸை கொண்டு வராங்கல்ல, அந்த ஆஃபரோட வர பிரைஸ் அதை வந்து கண்டினியூவா இட்டு போவாங்க. அப்படி இல்ல கூட்டினாலுமே அடுத்தடுத்த ஆஃபர்ல திரும்ப 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 குறைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அடுத்தடுத்து இந்த ஆஃபர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ரியல்மி இருந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் மொபைல் வரப்போகுது அப்படின்னு அமேசான்ல டீஸ் பண்ணிருக்காங்க. அமேசான் உள்ள போனோடனே அதான் பார்க்க முடியுது. என்னடா மொபைல் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த நியூஸ் கண்ணில் படிச்சு ரியல்மில இருந்து நாசோ N53 அப்படின்னு ஒரு மொபைல் எடுத்து வர போறாங்களாம். இதுல உண்மையா சொல்றது எதுவுமே இல்லை, இது ஒரு ஸ்லிம் மொபைல் அப்படின்னு மார்க்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்லிம்மா மட்டும் இருக்க போகுது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இருக்க போகுது, வேற ஒண்ணுமே மொபைல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ கம்மியா கொஞ்சம் ஸ்லிம்மா வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த மொபைல் எடுத்துக்கோங்கப்பா, நாங்க ஸ்லிம்மா தந்துட்டோம் அப்படின்னு தூக்கி தந்துருவாங்க. ரேட் கொஞ்சம் ஸ்டீப்பா எடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து ஓப்போல இருந்து F23 இந்தியால வர 15ஆம் தேதி லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே மலேசியால A98 அப்படின்ற பேர்ல லான்ச் ஆயிருச்சாம். ஸோ அங்கங்க லான்ச் ஆன மொபைல கம்பெனிஸ் வேற நேம்ல இங்க வந்து அங்க என்ன பேர் அதிகமா சேல் ஆகுதோ அந்த பேர்லையும், இந்தியால என்ன பேர் போட்டா அதிகமா சேல் ஆகுதோ அந்த பேர்லையும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஓப்போக்கு இந்தியால F சீரிஸ்ல ஒரு பெரிய கிரேஸே இருக்குது. ஸோ அதனால F சீரிஸ்ல எட்டு வராங்க. இது சொல்ற அளவுக்கான ஒரு பெரிய மொபைல் இல்ல. நார்மலா இப்போ ஒரு 15,000 இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள நம்ம பாக்குற மாதிரி ஒரு 695 ப்ராசரோட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மொபைலா இருக்கு. இது ஓப்போ அப்படின்றனால 15,000 ரூபாய் மொபைல 30,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணுவாங்க. ஸோ F சீரிஸ்னால நிறைய பேர் வாங்கிறவும் செய்வாங்க. வாங்குறவங்க வாங்கட்டும், பிரைஸ் நீங்க பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அடுத்து வாட்ஸ்அப் பத்தின 2 அப்டேட் பார்த்தேன். ஒன்னு என்ன தெரியுமா, வாட்ஸ்அப்ல எடிட் ஃபீச்சர் வர போகுதாம். ஒரு மெசேஜ் தப்பா டைப் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் உள்ள அப்படின்ற மாதிரி அந்த ஃபீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெப் வெர்ஷனுக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுதாம். ஏன்னா இப்ப அதை வந்து வாட்ஸ்அப்போட வெப் பீட்டால பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து வாட்ஸ்அப்ல அது சீக்கிரமா வர வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமான ஸ்பாம் கால்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை தடுக்கிற விதமா ட்ரூ காலர்ல இருந்து ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. ட்ரூ காலரை வச்சு இது வரைக்குமே நம்ம வந்து நார்மல் கால்ஸ்ல வர ஸ்பாம் கால்ஸ், ஸ்பாம் அலர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். ஆனா இப்ப அதை வாட்ஸ்அப்புமே கொண்டு வர போறாங்களாம். வேற ஒரு சில அப்ளிகேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இதனால வாட்ஸ்அப்ல வர தேவையில்லாத ஸ்பாம் கால்ஸையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா ட்ரூ காலர் டேட்டா எடுக்கிறாங்களப்பா, அதனால இன்ஸ்டால் பண்ண மனசு வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரூ காலர் இனி வாட்ஸ்அப்ல உள்ள நம்பர்ஸ்க்கும் ஒர்க் ஆக போகுது. அது மாதிரி லைவா நமக்கு வந்து இது என்ன மாதிரி கால், யார் பண்றா, இது ஒரு ஸ்பாம் காலா அப்படின்ற டீடைலா ஷேர் பண்ண போகுது. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு நெக்பேண்ட் டைப் இயர்போன்ங்க. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா 367 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இப்ப அமேசான்ல அவைலபிளா இருக்கு. ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கு. 367 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ்ல பார்க்கும்போது செம டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணது இல்லைங்க. ஆனா ரிவ்யூ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால கம்மி பிரைஸ்ல ஒரு நெக்பேண்ட் டைப் இயர்போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மி பிரைஸ்ல கிடைக்குது. வேணும்னா நீங்களும் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. அடுத்து போட்ரானிக்ஸோட 4-in-1 USB ஹப். இது வந்து நார்மல் இல்லைங்க, டைப் சி டு நார்மல் USB கொண்டு வரது. ஸோ இந்த வந்து டைப் சியை வச்சுட்டு நார்மலுக்கு மாற்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். அதுக்கான USB ஹப்லாம் எவ்வளவு பிரைஸ் அதிகமா வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா போட்ரானிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 479 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. உங்களோட ஒரு டைப் சி போட்டா 4 போட்டா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஒன்னு வாங்கினாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 479 ரூபாய் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தரமான டீல் அப்படின்னு நினைக்கிறேன். வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து TU கேஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து ஒரு டேபிள் லேம்ப். TU கேஸ் அப்படின்றது ரொம்பவே நல்ல கம்பெனிங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதை வெறும் 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். ஸோ டெலகிராம்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கியிருக்கலாம். நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரெகுலராகவே 1500 1700 வரை சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம 500 ரூபாய் கீழே வாங்கினது அப்படின்றது ரொம்ப நல்ல டீல். ஸோ இதே மாதிரி ஒரு டேபிள் லேம்பும் ஆஃபர்ல வந்திருக்கு 398 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல. ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா என்ன எதுக்கு எப்பவும் மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்.